வணக்கம் நண்பர்களே. சிபி தமிழ் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல இனி ஜனகா வீட்டுல ஒரு நொடி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம பிரபு பேக் பண்ணிட்டு திங்ஸை வீட்டை விட்டு கிளம்புறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஜனகாமா ஜனகா தோட்டத்துல பூத்த ஒரு பூவை கூட யாரும் பறிக்க முடியாது. இவன் இந்த தோட்டத்துக்குள்ளே வாடலான்னு பார்த்தானா விட மாட்டேன். எல்லாருமே அவனை நோஸ் கட் பண்ணணும். அவனோட சைக்கோத்தனத்தை வெளியே கொண்டு வரணும். அவன் ஒரு கட்டத்துல இங்க இருக்க முடியாது. நீ ஒரு சின்ன பிள்ளைத்தனமா அவங்க அப்பா கிட்ட போய் என்னால ஜனகா வீட்டுல இருக்க முடியாது, அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு குறிஞ்சு நாதனுக்கிட்டே ரிட்டன் அடிச்ச பந்து மாதிரி போய் விழணும் அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம் நம்ம தமிழ் சிபி சேது எல்லாருமே அதுக்கு எத்தாப்புல கலக்குறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம சிபி அழகா இந்த பாரு ஒரு சைக்கோவை வெளியே கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுவேன் பாரு அப்படின்னு நம்ம பிரபு ஒரு காரை கொண்டு விட்டுறாங்க. அந்த காரில் அழகாக பந்தடிச்சு விட்டு அந்த காரை சுக்குநூறாக அது கண்ணாடியை உடைக்க வைக்கிறாங்க. தாக்கு பிடிக்க முடியலை. இது எவ்வளோ லட்சம் தெரியுமா அப்படின்னு ஓவராக கத்தாரு. இனி இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா அவ்வளோதான், எனக்கே மண்டை பிச்சுக்கிட மாதிரி இருக்குது. இவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நிம்மதியை நான் அளிக்கலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே உள்ளவங்க எனக்கு நிம்மதியை மறுபடியும் அழிக்க நிற்கிறாங்க. நிற்கக்கூடாது இனி இதுக்கு மேலே அப்படின்னு அந்த ஜனகா பயங்கர ஆளுதான் அப்படின்னு அந்த இடத்துல தலை தெரிக்க பிரபு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. தேனுகிட்ட இனி நடந்ததை சொல்லு. இப்போதான் அந்த பிரபு இல்லைல்ல, எதுக்காகடி அவனை சுற்றி அவனையே நிற்கிற? நீ அரவிந்த லவ் பண்ணியா இல்லையா? இப்போ பிரபு தாலி கட்டினோடனே இவனுக்கு ஏற்றாப்படி பேசானா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்குற நேரம் அந்த வேற ஒன்றும் இல்லைக்கா, நம்ம அப்பா வேற எங்கேயும் இல்லை, இந்த பிரபு குறிஞ்சிநாதன் கஸ்டடியில் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த போட்டு உடைக்கவும் நம்ம தமிழ் இவ்வளோ இருக்குதா, நீ அப்பாவுக்காக இந்த சைக்கோ கெட்டின தாலியை சுமந்துட்டு தெரியுறியா? உன்னை நான் இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வருவேன் தமிழ் அப்படின்னு அந்த இடத்துல தமிழ் தேன்மொழிகிட்ட பேசுகிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம ஜனகா அம்மா ஆஃபீஸில் திருடின ஒரு நபரம் வராங்க. அதே நேரத்தில் இப்போ 500 ஒருத்தர் எனக்கிட்ட இருந்து திருடி இருக்காரு அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம கம்பெனிலே திருடி இருக்காரு, அவரை காட்டுன்னு காட்டணும் ஜனகம்மா அப்படின்னு அந்த இடத்துல சிபிஎல்லாம் பேசிட்டு இருக்கணும். இதை பார்த்த உடனே கடுப்பாகுது நம்ம பிரபுவுக்கு. என்ன ஒரு 500 ரூபாய்க்கே இவங்க இப்படி நிற்காங்கன்னா நம்மளை எல்லாரும் வாங்க வச்சு செய்யறதுக்கு தயாராகி இருக்காங்க போலுக்கு. நான் இந்த ஜனகா வீட்டுக்குள்ளே போனாலே இவங்க எல்லாம் ஆஃபீஸுக்கு போகாமல் முடங்கி வீட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் தப்பு கணக்கு போடுறாங்க. இப்போ ஆஃபீஸுக்கு பழையபடி போக இந்த ஜனகா தயாராகிட்டா. அவள் சிவி தமிழையும் ஆஃபீஸுக்கு போகலாம், நம்ம வீட்டில் கல்யாணம் முடிஞ்சிட்டு இனி இங்கே இருந்து வேஸ்ட் பண்ணதான் டைமை, நம்ம கதையெல்லாம் போவா. அதுவும் ஃபாரின் கிளைண்ட்டு கூட வர மீட்டிங்கை ரெடியாக்க அளவுக்கு இவ போயிட்டா. இவளுக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட ஜனகாவிட்ட இல்லை. நான் ஜனகா இந்த விஷயத்தால் நோகடிச்சு வீட்டுக்குள்ளே முடக்கி இருத்திடலான்னு பார்த்தேன். ஆனால் அவன் நம்மளை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு போயிடுவா போல இருக்கு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா நம்மளுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த சைக்கோத்தனத்தை பிரபுக்குள்ளே இருக்க அந்த என்னை இதை வெளியே கொண்டு வரணும், அவரை ஒரு மாதிரிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நல்லாவே வச்சு செய்கிறாங்க. சேதுவும் நம்ம சிபியும் ஒரு இதை தாக்கு பிடிக்க முடியாமல் குறிஞ்சிநாதனுக்கு ஃபோனை போடுறாங்க. அப்பா நான் ஜனகாவுக்கு கதையை முடிச்சிட்டோம், அவளுக்கு ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டோம், அவளுக்கு வீட்டுக்குள்ளேயே என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படி இப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் நான் சந்தோஷப்பட்டது மாதிரி இங்கே ஒன்றும் நடக்கலை. நான் ரிட்டன் நம்ம வீட்டுக்கு தான் வரணும். என்னடா சொல்ல, அங்கே என்ன நடந்துச்சு, எதுக்காக இங்கே வீட்டுக்கு வரணும்னு நிற்கிற நீ தான் அந்த ஜனகாவும் தமிழும் கூட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த தேனை கூட்டிட்டு அங்கே போனால் நீ ஏதோ பெரிய காரியத்தை சாதிக்க போகிறேன்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் நீ இங்கே வரியாடா, அந்த ஜனகாவை பழி வாங்கிறதுக்கு தானே உன்னை வளர்த்து விட்டேன். அதுக்கு பிறகு நீ எதுக்காகடா அவளை பழி வாங்காமல் இங்கே வர? அப்பா புரிஞ்சுக்கிடுங்க
பாருங்கப்பா, ஒவ்வொரு நாளையும் நான் இங்கே கடத்த முடியலை, என்னால் சமாளிக்கவே முடியலை. இந்த ஜனகா வந்து சரியான ஆளாக தான் இருக்கா. இப்போ ஃபாரின் கம்பெனி கூட டீல் வைக்க அளவுக்கு போயிட்டா. நான் அவளை வீட்டுக்குள்ளே முடக்கி இருக்கணும்னு பார்த்தா இனி கல்யாணம் நடந்து பிடிச்சாச்சு. இனி ஆஃபீஸ் பக்கம் போவோன்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து தமிழ் சிபியை கூட வந்து ஆஃபீஸ் பக்கம் இழுத்துட்டு போகிறா. இப்படிப்பட்டவ வீட்டில் நான் மட்டும் வெட்டியாட்டு இருந்து நம்ம கம்பெனியை வந்து சொதப்பிய வைக்கிறதுக்கா நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுனாங்க. ஒரு கட்டத்தில் குறிஞ்சி வந்து சரி நீ வாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் கையில் பையோட வந்து கிளம்பி போயிறாங்க. வந்து நம்ம பிரபு இந்த சைடு பார்த்தோன்னா எங்கடா பிரபுவை காணலையே, அடுத்தது டார்ச்சர் கொடுக்கலான்னு பார்த்தானே தேடி பார்க்குறாங்க. அப்போ தான் தமிழ் சொல்கிறாங்க, பயப்படாத சிவி, அவன் பெட்டி படுக்கையை சுருட்டிக்கிட்டு தேட விட்டுக்கிட்டு அவன் மட்டும் வந்து கிளம்பிட்டான். நம்ம ஜனகாமா போட்ட திட்டத்தில் எதுவும் தப்பாகாது தமிழ், அவன் கரெக்டாக அவங்க போட்ட ஸ்கெட்சில் விழுந்து வீட்டை விட்டு போயிட்டான். இனி இந்த வீட்டில் எப்பவும் போல இருக்கலாம். அந்த தேன்மொழியை வந்து நான் சந்தித்து பேசணும். இப்போ தான் பிரபு இல்லையே, தேன்மொழியை கூட கலத்தி விட்டுட்டு போயிட்டானா பார்த்துக்கிடுங்களேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து ஒரு செமையாக வந்து சிரித்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம தேன்மொழியை தேடி நம்ம தமிழ் போகிறாங்க. ஏண்டி நீ அரவிந்தை லவ் பண்ணியா இல்லையா? 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் வர வந்துட்டு அவனை வந்து நீ வந்து வேண்டாம், தேனுகிட்ட வந்து என்னதான் நடந்துச்சு, நீ வந்து அரவிந்தை வந்து லவ் பண்ணியிருக்க, அப்படி இருக்க நேரம் அவனை வந்து கல்யாணம் பண்ணால வந்து அந்த கழுத்தில் அந்த பிரபு வந்து தாலி கட்டின உடனே வந்து நீ அவன் பக்கம் சாஞ்சதுக்கு என்னடி ரீசன் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லு தேனி, இதுக்கு மேலேயும் நீ மறைச்சி எங்களை புதிர் போடாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குற நேரம் அக்கா வேற வழி இல்லாமல் தான் நான் இதுக்கு வந்த தாலியை ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம அப்பா வந்து வேற எங்கேயும் இல்லை, அந்த குறிஞ்சிநாதன் பிரபு கஸ்டடியில தான் இருக்காங்க. அப்போ அன்னைக்கு அந்த போரை பொருள் கேஸ்ல நம்ம அப்பாவை வந்து மாட்டி விட போட்டது இந்த குறிஞ்சிநாதன் தான் அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆமாக்கா, அவன் வந்து நம்ம அப்பாவை கூட்டி வச்சு திட்டம் போட்ட திட்டத்தை நான் பார்த்துக்கிட்டு அதை சொல்லலாம், இந்த கல்யாணம் வர்ஷினி கூட வேண்டாம் அப்படின்னு வந்து தடுத்து நிப்பாட்டணும்னு நான் நினைச்சேன். ஆனா ஒரு கட்டத்துல நான் அங்க போய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதை தெரிஞ்சு என்னை மிரட்டுனான். இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்னா உன் அப்பாக்கு கதையை முடிச்சிருவேன்னு மிரட்டுனான். அப்படி இருக்கவங்க முகத்துல நான் இங்க வந்து அவன் கெட்டின தாலியை தெரிஞ்சு தூக்கி போட்டேன்னா கண்டிப்பா அப்பாய்க்கு இவனால ஆபத்து அப்படின்னு தான் நான் இந்த தாலியை வந்து ஏத்துக்கிட்டேங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நீ உன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கல, உன் அப்பாய்க்காக இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்ட தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், ஆமாக்கா அதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஒன்னு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர்றது எப்படின்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத தேனு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு சிபிக்கிட்ட நடந்ததெல்லாம் வந்து சொல்லுறாங்க. தமிழை எப்படியாவது வந்து எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கள வந்து அந்த குறிஞ்சிநாதன் பிடியிலேருந்து மீட்டு தரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம தமிழும் சிபியும் மாறு வேஷத்துல நம்ம குறிஞ்சி கோட்டைக்குள்ள நுழைகிறாங்க. செல்வரத்னத்தை பாக்குறாங்க. என்ன தமிழ், இவர் தான் அப்பாவா? நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டேன், இவரா உங்க அப்பா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா இவர் எங்க அப்பாவின் நிலைமைக்கு இவர் காரணம் இல்லை, எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க.